லேர்ன் வித் மீ அகாடமியில ஆர்கனைசிங் டாபிக் தான் நம்ம இந்த இதுல நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா ஆர்கனைசிங்கோட ஃபுல் சிலபஸையும் நம்ம இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆர்கனைசிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடி வந்து ஒரு 2 செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், 2 சாப்டர்ஸ். இப்போ அதுல ஒரு தேர்ட் ஸ்டெப் தான் வந்து ஆர்கனைசிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆர்கனைசிங்னா என்னதுன்றத பார்க்கலாம். ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் த ஒர்க் டு அக்கம்ப்ளிஷ் an organizational goal. அதாவது நம்ம முன்னாடி பார்த்த பிளானிங், நம்ம என்னதான் பிளான் பண்ணி வச்சிருந்தாலுமே அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து இந்த ஆர்கனைசிங். இந்த ஆர்கனைசிங் ப்ராசஸ்ல நம்ம பண்ணி வச்சிருந்த பிளானை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நம்ம வந்து ஒர்க் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொண்டு வரணும். யார் யாரு எந்தெந்த வேலையை செய்வா, அது எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் அவுட்கம் தான் இந்த ஆர்கனைசிங்குள்ளார நம்மளுக்கு வரும். ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் குரூப்பிங். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நம்ம ஒரு விஷயத்த பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ண விஷயத்த நம்ம குரூப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஒப்டைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைக்கணும். ஒர்க் பண்ணும் போது நம்ம வந்து டெலிகேட்டிங் அத்தாரிட்டிஸ், யார் யாருக்கு எந்தெந்த வேலையை நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த அளவுக்கு அந்த வேலையை அவங்க நியமிச்சோம்னா அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்கன்றத நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் ஃபார் த பீப்புள் டு த ஒர்க் எஃபெக்டிவ்லி. அதாவது நம்ம கொடுக்கிற ஒர்க்கை வந்து அந்த கொடுத்திருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் அதை கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதுதான் வந்து கடைசியில சொல்றாங்க ஆர்கனைசிங்ல. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த ஹேமன், ஆர்கனைசிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் குரூப்பிங் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி enterprise and establishing the authority relationship among them. அதாவது நம்ம குரூப்பா ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு வேலை வந்து ஒப்படைப்போம். ஆனா அந்த வேலை ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான ஒர்க் அவங்க பண்றாங்களா, அந்த ஒர்க் அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த அத்தாரிட்டியில இருக்கிற லீடர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போயிட்டு இருக்குதா அப்படின்றத ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்றதா வந்து இந்த ஆர்கனைசிங்ன்ற ப்ராசஸ்ல ஃபுல்லா நம்மளுக்கு வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா ஆர்கனைசிங் according to the Chester Bronetter, organization is a system of continuous coordinated activity or force of 2 or more person. அதாவது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து ஒருத்தருக்கிடையே நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, கோஆர்டினேஷன். ஒரு குரூப் ஆஃப் பர்சன் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடக்கும். அவங்க வந்து ஒருத்தர் நடத்துறத இன்னொருத்தவங்க வந்து கண்டினியூ பாஸ் பண்ணாதான் அந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு முழுமையான ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம கோலை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு பர்சன் 2 ஆர் மோர் பர்சனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆர்கனைசிங். நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங். நேச்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட காமன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஆர்கனைசிங் இஸ் every organization exists to achieve some common goal or target of an organization. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு விஷயத்தை நம்ம நடத்துறோம்னா அந்த நடத்துறதுக்கான ஒரு கோல் நம்ம கிட்ட இருக்கும், டார்கெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளவு ப்ராடக்ட் சேல் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். லாஸ்ட் இயர் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இயர் இதோட ஒரு 50% மோர் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சுதான் நார்மலா ஒரு காமன் ஆப்ஜெக்டிவ் எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இருக்கிற ஒரு காமனான ஆப்ஜெக்டிவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் அ காமன் ஆப்ஜெக்டிவ். அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ். இங்க கண்டினியூஸா நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா
ஓவரால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன், முழுமையான ஒரு ஓவரால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சப்டிவிஷன், அதாவது ஒரு டிவைட், யார் யாருக்கு எந்தெந்த வேலை டிவைட் பண்ணி தரணுமோ அதை டிவைட் பண்ணி தந்து அதுக்குள்ளார நடக்கிற ஒரு சப்டிவிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட முழுமையா தயாரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ரா மெட்டீரியல் வந்து நம்ம அந்த ரா மெட்டீரியல் நம்ம வெவ்வேறு ஃபிளேவர் வச்சிருக்கலாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் தேவை, லைக் மில்க், சாக்லேட், அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஒரு இடமா இருக்கும். அதை கம்பைன் பண்றது இன்னொரு இடமா இருக்கும். ஃபிளேவர் பிரிக்கிறது ஒரு இடமா இருக்கும். சோ அந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் ஒர்க் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள காமனா ஓவரால் ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. அதே மாதிரி ஈச் டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெட்டட் பை த மேனேஜர். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்க. மேனேஜர் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க வழி நடத்துவாங்க. சோ இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். அண்ட் authority structure na graded section of arrangement in an organization. நம்மளுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போறோம்னா அதுக்கான ஒரு சுப்பீரியர் இருக்கணும், அவங்களுக்கு கீழே நமக்கு சபார்டினேட் இருக்கணும். லைக் செயின் மாதிரி நம்மளுக்கு வந்து அது கண்டினியூஸா நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கும், சீரீஸ் ஆஃப் மேட்டர்ஸ். இப்போ ஒரு விஷயம் வந்து அப்ப ப்ராடக்ட் தயாரிச்சு முடிச்சிட்டோம்னா அதுல மட்டும் முடியாது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இருக்கு, சேல் இருக்குது, அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமர் சப்போர்ட்டிங் நம்மளுக்கு தேவை. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் இந்த ப்ராடக்ட் தயாரிக்கணும், அது உருவாக்கணும். சோ இட் இஸ் அ செயின் ஆஃப் கமாண்ட். ஒரு விஷயத்துல மட்டும் முடியாது, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண பண்ண அந்த விஷயத்த நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டே இருப்போம். இது வந்து ஒரு அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அசோசியேட்டட் வித் வேரியஸ் பொசிஷன் ஆர் டிஃபைன்டு. இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளடங்கிதான் இருக்குது. ஏன்னு சொன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்மளுக்கு வந்து கொடுக்கும் போது அந்த ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு டிஃபைன் நேர்த்தியா பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். அண்ட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், இதுல வந்து குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒர்க் ஃபோர்ஸ் ரிலேட்டடுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கான்ஸ்டியூட் ஆக்டிவ் என்விரான்மெண்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒர்க் ஃபோர்ஸை எப்பயுமே ஒரு குட் என்கேஜ்மெண்டோட வந்து வச்சுக்கிறது, எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, இல்ல வந்து ஆக்டிவ் பெர்ஃபார்மராகவும் அந்த இடத்தையும் நம்ம ஆக்டிவா வச்சாதான் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க they will be active. So group of person இருந்தாலும் இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. And next, communication. Communication is a very much important point. Every organization have a free flow of communication. ஒவ்வொரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஆகும். ஏன்னு சொன்னா ஒரு ஒர்க் நடக்கணும்னா கமெண்ட் பண்ணா we need to have the common ஒரு நீட்டான கம்யூனிகேஷன் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோவா இருக்கணும், எப்பயுமே அதை நம்ம வழி நடத்துற மாதிரி. These channels of communication are necessary for the mutual understanding and cooperation among the members of an organization. அதாவது இது வந்து ஒவ்வொரு சேனல், நான் டிபார்ட்மெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நெசசரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளார இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆனா அந்த கம்யூனிகேஷன் மத்தவங்கள கோஆர்பரேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து முழுமைப்படுத்தி மெம்பர்ஸ் கூட எவ்வளவு நம்ம ஜோவியலா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காட்டுறதா இந்த கம்யூனிகேஷனுக்குள்ளார நம்மளுக்கு அடங்கும். And next one is coordination. அதாவது diverse effort of the various functional departments are integrated towards the common goal. அதாவது நம்ம எல்லாருமே ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலுமே நம்ம எல்லாருமே ஒரு விதமான சேம் காமன் கோல்ல தான் நம்ம வந்து இன்டகிரேட் ஆயிருக்கிறோம், இணைஞ்சிருக்கிறோம். சோ அதனால நம்மளால அந்த ஒரு வெவ்வேறு ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அஃபெக்ட் ஆனாலுமே எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சோ இங்க கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஒரு கோலுக்காக எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. சோ அந்த டைம்ல எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே எப்படி இருக்கணும், கோஆர்டினேட்டா இருக்கணும், எல்லாருமே இன்டர்லிங்க்டா இருக்கிறாங்க. தட் இஸ் இன்டகிரேட்டட் டுவர்ட்ஸ் அ காமன் கோல் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் கோஆர்டினேஷன்.
அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஆர்கனைசிங் என்விரான்மெண்ட். நோ ஆர்கனைசேஷன் ஒர்க் இஸ் அ வேக்யூம். அதாவது எல்லா லைக் வேக்யூம் மாதிரி கிடையாது, எல்லாத்தையுமே எடுத்து பண்ற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாவுமே இது அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலாவும் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் லீகல் ஃபேக்டர்ஸுமே வந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Besides, it is influenced by the internal factors. வெளியில இருக்கிற ஃபேக்டர் மட்டும் கிடையாது, உள்ளாரையுமே வந்து இது அஃபெக்ட் ஆகும். என்விரான்மெண்ட் படி நம்ம வந்து வச்சு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல்ஸ், மிஷின், லெவல் ஆஃப் டெக்னாலஜி, எக்கனாமிக் மெஷர்ஸ், ஹெச்ஆர் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உள்ளடங்கிய ஒரு விஷயம் தான் இந்த என்விரான்மெண்ட். ஸோ நேச்சர் ஆஃப் ஆர்கனைசிங்ல இதுவும் நம்மளுக்கு வந்து அடங்கும். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு இடத்துல குரூப்பா ஒர்க் பண்றோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது நார்மலா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. எவ்ரி ஆர்கனைசேஷன் இஸ் கவர்ன்டு பை த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஆர்டர்லி ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ பர்சன். ஒவ்வொரு பீப்புளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்க கோஆர்டினேட் பண்ணி அங்க வந்து நடைமுறையில இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன்ல. சோ அங்கங்க எந்தெந்த ஒர்க்குக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பல்சரியா கம்பெனில வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங். அதாவது இப்ப நம்ம வந்து நேச்சர்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங் என்னன்னு பார்க்கலாம். டு ஃபெசிலிட்டேட் த ஆர்கனைசேஷன், ஹெல்ப்ஸ் டு ஏர்ன் த ஹையர் ப்ராஃபிட். அதாவது நம்ம இது எல்லாமே ஏன் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா. அதுக்கான ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன சொன்னாங்க, டு ஃபெசிலிட்டேட் த ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹையர் ப்ராஃபிட் கொண்டு வரதுக்காக தான் நம்ம இதோட மெயின் பர்பஸா இருக்குது. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் a properly designed and organized facilitated both management and corporation of an enterprises. அதாவது நம்ம வந்து அந்த டிசைன் ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா அந்த ஆர்கனைசேஷன் டிசைன் பண்ணும், கொண்டு போகணும். எந்தெந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், ஒரு இடத்துல நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ற விதத்துலயும் சரி, அட் த சேம் டைம் ஆபரேஷன் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ், அந்த இடத்துல இருந்து உற்பத்தி பண்ற இடம் இருக்கும் பாத்தீங்களா, சபார்டினேட்ஸ் கீழே, அந்த ஒர்க்கையுமே நம்ம கரெக்டா டிசைன் பண்ணி நம்ம வச்சிருக்கணும். And the next point is increase efficiency of a management. அதாவது the good organization will extend the efficient work from an organization. efficiency அப்படி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்மியான டைம்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிருப்போம், பட் ஆனா அந்த கம்மியான டைம்லயே நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை எல்லாத்தையுமே எஃபிஷியன்ட்டா நம்ம முடிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம்னா அந்த ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய ஸ்கிராப் வேல்யூ நம்மளால எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றது இல்லையா, வேஸ்ட்டை கம்மி பண்ணி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது. அதே மாதிரிதான் இது நாட் ஒன்லி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கும் போது மட்டும் கிடையாது, ஒரு வேலை பண்ணும் போதும் அதே மாதிரிதான். 1 ஹவர்ல பண்ற ஒர்க்கை ஒரு half an hourல பர்ஃபெக்டா நீட்டா கிளியரா நம்ம வந்து ஒர்க் பண்றதுமே this is also called as a efficiency of the management அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் eliminate the resistance and motivate every employees. அதாவது ஒர்க்கு கரெக்டா பண்ணாதவங்கள அப்பயே இமீடியட்டா நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். தட் இஸ் லே அவுட் பண்ணிட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம யார் யாரெல்லாம் மோட்டிவேட் தரணும் நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்குலாம் மோட்டிவேட் தந்து அந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா வாங்க முடியுமோ அந்த இடத்துல நம்ம வாங்குறது தான் இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அதோட டு ஃபெசிலிட்டேட் த growth அண்ட் டைவர்சிஃபிகேஷன். அதாவது நம்ம growth, அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனை வந்து ஸ்கேல் அப் பண்றோம். இப்போ ஒரு இடத்துல இருப்போம், பட் நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டினால அது வளருது, வளரும் போது நம்ம ஸ்கேல் அப் பண்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பேஞ்ச் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் போது நம்ம ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்றது அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ நியூ டைப் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ஒரே ப்ராடக்ட்ல இல்லாம டைவர்சிஃபை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு மில்க் ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கிறோம்னா மில்க்ல வர எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம சேல் பண்ணலாம். லைக் மில்க், கர்டு, பன்னீர், பட்டரு, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல இருந்து மற்ற ப்ராடக்டை நம்ம எந்த அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணி நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்றத இந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து கொண்டு சொல்றாங்க.
And the fourth point is optimize use of resources. எந்த அளவுக்கு நம்ம optimize யூஸ் பண்றோம். Detailed job specification or prepared in order to match the job with a man. அதாவது எந்த வேலைக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் நம்ம வந்து குவாலிஃபை பண்ணி ஜாப்ல எடுத்தா போதுமே தவிர அத்தியாவசியத்துக்கு மீறி நம்ம வந்து பர்சன் நம்ம வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. சூசிங் அ ரைட் பர்சன் ஆர் அ பிளேஸ் இன் த ரைட் ஜாப். நல்ல பர்சனை அந்த ஒர்க்குக்கு இவங்க சூட்டபிளா இருப்பாங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் இருந்தா போதுமே தவிர ரொம்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சனை வந்து அந்த ஒரு ஜாபுக்காக நம்ம அலோகேட் பண்ணுன்ற அவசியம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட் த கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயுமே நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பான ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளார இருக்கிற ஒரு ஐடியாஸ் வெளியில வரும். அதனால நம்மளோட கோல் நம்ம ஈஸியா நம்மளுக்கு அடையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அதாவது permit the optimum use of technology innovation, modifying the authority relationship in the work of new developments, provides a adequate scope of innovation. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஒரு இனோவேஷன் வச்சிருக்கிற ப்ராடக்ட் வச்சு நம்ம இனோவேட் பண்றதா இருந்தாலும் சரி, இன்வென்ஷன் பண்ணாலும் நம்ம அதை ஆப்டிமைஸ்னா பாசிட்டிவா நம்ம அதை எப்படி நம்ம ஆர்கனைசேஷன்ல கொண்டு வர போறோம் எடுத்துக்க போறோம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அதை நம்ம கொண்டு வரும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு நியூ டெவலப்மெண்ட் கொண்டு வரும்போது யாருக்கு அல்லது ப்ராஃபிட், ஆர்கனைசேஷனுக்கு தான் ப்ராஃபிட். ஸோ இது ஒரு மெயின் பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங் சொல்றாங்க. And purpose of organizing la வந்து seventh one, stimulate the creativity and initiative, provide the opportunity for the employees to show their hidden talent. ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் குள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட்டையும் நம்ம ஷோ பண்ணணும். அவங்களோட கிரியேட்டிவிட்டி அவங்களோட இனோவேஷன் அதுல இருந்து எப்படி இருக்குது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா வந்து மேல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களையும் ஸ்டெபிலேட் பண்ணி அவங்களையும் உற்சாகப்படுத்தி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட இன்னர் டேலண்ட் என்னதுன்றத வெளியில காட்ட வச்சா நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு தான் டெஃபினெட்லி கிவ் த ப்ராஃபிட் டு த ஆர்கனைசேஷன். ஸோ எம்ப்ளாய்க்குள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட்லயும் வெளியில கொண்டு வரணும்னு சொல்றாங்க. And the purpose of organization, eighth point, facilitate the development of managerial ability, trying to acquire a wide and variety experience in diverse activity through the job rotation. அதாவது நம்ம பண்ற ஒவ்வொரு ட்ரைனிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப வைடு, எல்லாத்தையுமே வந்து இன்வால்வ் ஆகுற மாதிரியான விஷயமா இருக்கணும். நம்ம ஒண்ணுல மட்டும் ஸ்பெசிஃபையா இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். வி ஷுட் பி டைவர்சிஃபை ஆக்டிவிட்டி. ஜாப் ரொட்டேஷனுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு மேனேஜர் எபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்னது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஆர்கனைசேஷன் என்னது? ஆர்கனைசேஷன் இஸ் டிவைன் டு த பிளேஸ் வேர் ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் த ஒர்க் டு அக்கம்ப்ளிஷ் அ கோல் ஹேப்பன். அதாவது ஒரு வேலையை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒர்க் அந்த இடத்துல நடந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய கோலை நம்மளால வந்து நடத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன். அண்ட் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படி என்னதுன்னு பாத்தீங்கன்னா formal organization refers to the structure of job and position with a clear defined function and relationship as prescribed by the top management. அதாவது இங்க வந்து ஃபார்முலா தான் நடக்கும். ஃப்ரம் த டாப் டு மீடியம் டு லோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். ஒரு கிளியரான ஒரு ஃபங்க்ஷன் என்னது, அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்றத ஃபுல்லா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மேல பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் மார்க்கெட்டிங், வைஸ் பிரசிடென்ட் இன் ஃபினான்ஸ், வைஸ் பிரசிடென்ட் இன் மேனுஃபேக்சரிங். மறுபடியும் அவங்களுக்கு கீழே சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. லைக் வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் கீழே வந்து சேல்ஸ் மேனேஜர் டிவிஷன், அதாவது மேலேயே கீழே பி, அதான் மேல இந்த இடத்துல கொடுக்கல. அதே மாதிரி இந்த வைஸ் பிரசிடென்ட் ஃபினான்ஸ்ல கீழே வந்து கண்ட்ரோலர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் மேனுஃபேக்சரிங்ல பிளான் மேனேஜர் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், பிளான் மேனேஜர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்களே. இதுல வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் அ ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் a system of well defined job with a prescribed pattern of communication, coordination and delegation of authority according to the Lucius Allen. Formal organization is a system of well defined jobs
ஈச் பியரிங் அ டிஃப்ரெண்ட் மெஷர் ஆஃப் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஈஸியா சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த டெஃபினிஷன்ல. அதாவது ஒவ்வொரு ஜாபுக்கு தேவையான ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு இருக்கும். அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரியான சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, ஹையர் ஒஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற கோஆர்டினேஷன் மட்டும் நம்ம கரெக்டா பேட்டர்ன் வைஸ் நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு போனாலே நம்ம ஆர்கனைசேஷன் நல்லபடியா நடக்கும். அண்ட் டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெல் டிஃபைன்டு ஜாப் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டினா உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நிவர்த்தி பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆக்டிவிட்டி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஃபார்மலான அந்த ஒரு சிஸ்டம் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும். அந்த ஜாபுக்கு ஏற்ற கோலை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Formal organization, everybody is assigned as a certain responsibility or performance of a given task and given required amount of authority for carrying it out. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஹையர் அஃபீஷியல் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு சில டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஏத்துக்கிட்டு அதை வந்து அவங்க வழி நடத்தி அதுல இருந்து வர அமௌண்ட்டை வந்து அவங்க அத்தாரிட்டியா வச்சு அதை வந்து அவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மேல இருக்கிறவங்க சொல்றத கீழே இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. கேட்டகரைஸ் ஆஃப் த ஃபார்மல் ஆர்கனைசேஷன். கேட்டகரை என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ப்ராப்பர்லி பிளான்ட். ஒரு ஃபிளெக்சிபிள் இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் எந்த ஒர்க்கா இருந்தாலும் இதுல வந்து பண்ணுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர், எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன். டிவிஷன் ஆஃப் லேபர், எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கீழே தான் வந்து இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து நடத்துறாங்க. ஏன்னு சொன்னா நம்ம அந்த ஒர்க் யாரு பண்ணுவா, யாரோட ஹெட் கீழே பண்ணுவா அப்படின்ற ஒரு டிவிஷன் இருக்கும். எஃபிஷியன்சி ஆஃப்னா யாருக்கு எந்த வேலை கொடுத்தா அவங்க அந்த வேலை வந்து எஃபெக்டிவா முடிப்பாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல செகண்ட் பாயிண்டா சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேஷன் மோர் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஜாப். ஜாபுக்கான ஒரு கான்சென்ட்ரேஷன் அவங்க அதிகமா வச்சிருப்பாங்க, பட் நாட் ஆன் த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மிங் த ஜாப். ஜாப் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர அவங்க இண்டிவிஜுவலா அவங்கள யோசிச்சதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க கொடுக்குற வேலையை மட்டும் தான் இந்த இடத்துல பண்ணுவாங்களே தவிர அவங்களோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ஃப்ளோ ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இன் யூஸ்வல் ஃப்ரேம்டு. அதாவது ஒரு நார்மலான அவங்க ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அது எப்பயும் போல யூஸ்வலா நடக்கும், எந்த விதமான பேரியர்ஸ் எதுவுமே இல்லாம. கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் அமௌங் த மெம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் வெல். அதாவது இங்க வந்து கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு கீழே கண்ட்ரோல் இருக்கிற மெம்பர்ஸும் கரெக்டா ப்ராப்பரா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை வெல் ஸ்பெசிஃபைடா அவங்க வந்து பண்ணி முடிப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆர் கிளியர்லி டிஃபைன். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கடமைகளை அவங்க கரெக்டா கிளியரா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா வந்து அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் யூனிட்டி ஆஃப் கமாண்ட், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கமாண்டை வந்து அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிளிக்ட் அமௌங் த ஒர்க்கர்ஸ் இஸ் எலிமினேட்டட். யாருக்குமே இந்த இடத்துல கான்ஃபிளிக்டே இருக்காது. அப்படி இருந்தாலுமே வந்து அவங்க எலிமினேட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஓவர்லேப்பிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவாய்டட். இங்க வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கை மட்டும் தான் கொடுப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் அவங்க ஏத்துப்பாங்க. ஓவர்லேப் கொடுத்தா அந்த இடத்துல வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதிகப்படியான ஒர்க் வந்து இந்த இடத்துல தரமாட்டாங்க. மோர் ஸ்டேபிலிட்டி இஸ் என்ஷூர்ட் இன் ஆர்கனைசேஷன். ரொம்ப வகையான அவங்க ஸ்டேபிளா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க என்ஷூர் பண்ணிப்பாங்க. A sense of security arises from the classifications of task. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும், அந்த ஒர்க்குக்கான ஒரு லீகல் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி எப்படி நம்ம கொண்டு போறது அப்படின்றத வந்து இங்க வெல் டிஃபைன்டா இங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மோட்டிவேட்ஸ் எவ்ரி எம்ப்ளாயீஸ் ஃபார் தேர் பர்சனல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷன் கோல். இங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்க பர்சனல் கோல், அதாவது ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சனை வழி நடத்துவாங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இது அப்படியே ஃபார்மலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன்ஃபார்மல். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் இஸ் அன் ஆர்கனைசேஷன் விச் இஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்டு பை எனி ஃபார்மல் அத்தாரிட்டி. எந்த விதமான ஒரு ஃபார்மல் அத்தாரிட்டி இந்த இடத்துல வந்து இருக்காது. யாரு கீழே யாரா அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரியாது. பட் அரைசஸ் ஃப்ரம் த பர்சன் அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பர்சன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தானே எடுத்து பண்ற ஒரு ஒர்க்கா கூட அவங்க எடுத்துக்கலாம். எந்த விதமான ஒரு சபார்டினேட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத இங்க இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட எக்ஸாம்பிளா வந்து சொல்றாங்க. இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் அமௌங் த பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் பர்சனல் ஆட்டிடியூட்ஸ், எமோஷன், ப்ரீஜஸ்டிஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இங்க வந்து பர்சனை வந்து எப்படி அவங்க டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஒர்க்ல நடக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பர்சனோட ஆட்டிடியூட்ஸையோ அவங்களோட எமோஷனலையோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் இருக்கும் இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மை, அவங்கள பிடிக்குமா இல்ல மத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை வச்சுதான் வந்து இவங்க வந்து அவங்கள தேர்ந்தெடுப்பாங்களாமா, யார் மேல யாரு கீழே. பட் யாரும் இங்க வந்து இங்க ஹையர் அஃபிஷியலும் கிடையாது, சப்பார்டினேட்ஸும் கிடையாது, எல்லாரும் இங்க ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Informal organization, it is arises naturally on the base of friendship or some common interest which may or may not be related with work. இது வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனா இருக்கிறனால இதுல வந்து யார் வேணாலும் வந்து ஒர்க் பண்ணலாம். லைக் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தகுந்து உள்ளார வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்ல அவங்க இருக்கலாம் இல்ல இல்லாட்டியும் போகலாம். ஒரு நிரந்தரமான ஒர்க் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஐடியா இதுல வந்து கிடையாது. Informal organization generally, formal organization give arises to the small, informal, on social groups. These groups may based on some taste, language, culture, or some other features. Example, people of common language forming a group. Association of a person. For example, இங்க people ஓட language வச்சு வந்து பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு சைடு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஃபாரினர்ஸ்ல லைக் அமெரிக்கன், யூஎஸ் தனி, யூகே தனி, பிரான்ஸ் தனி, ஜப்பான், சைனா, கொரியா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க லாங்குவேஜ் வச்சு இன்ஃபார்மலா இந்த இடத்துல பிரிக்கிறாங்களே தவிர குரூப்பா பிரிக்கிறாங்க பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ்ல ஒரு சைடுனா கேர்ள்ஸ்ல ஒரு சைடு, பாய்ஸ்னா ஒரு சைடுனா பாய்ஸ்ல ஒரு சைடு, அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பிரிக்கிறாங்க. கேட்டகரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரைசஸ் த வாலண்டரி. இங்க வந்து வாலண்டரா யார் வராங்களோ அவங்களதான் இங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. கிரியேட் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டிஸ் அமோங் த மெம்பர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸோட சிமிலாரிட்டி எதை வச்சு பேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஏஜ், அவங்க என்ன நேட்டிவ், அவங்க என்ன ஜெண்டர், அந்த மாதிரி வச்சுதான் இந்த இடத்துல வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து மெம்பரை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. has no place in organization structure. இங்க வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஹையர் ஒஃபிஷியல், மிடில், சபார்டினேட், ஒர்க்கர் அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது. A person may become a member of the several informal organization at the same time. இங்க வந்து ஒருத்தவங்க இருக்கிற குரூப்ல இன்னொருத்தவங்க எப்ப வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாமே தவிர இங்க யாரோட இதுவும் அவசியம் கிடையாது. அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்க வேற குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் ரிட்டன் பட் ஆர் ஃபாலோடு. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்காக தனியால எழுத மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்தந்த டைம்க்கு எது அவங்களுக்கு சரிப்பட்டா வரும், அதை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுதோ அதை வந்து அவங்க அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணிப்பாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இதோட அட்வான்டேஜஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் இட் இஸ் கிவன் த சாட்டிஸ்பாக்சன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சூஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கிறனால அவங்க வந்து ஒர்க்கர்ஸா மோட்டிவேட் பண்ணலாம், அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டேபிளா வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க வந்து பண்ணிக்கலாம். அதுதான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா fill ups the gaps in organization. அதாவது ஆர்கனைசேஷன் ஒரு சில கேப் வந்திருக்கும், இது வந்து ஈஸியா வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க, பட் ஆனா அவங்க வேற இதுல இருக்கிறாங்கன்னா லைக் இன்ஃபார்மல். பட் இன்ஃபார்மல் நல்லா பேசுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ல தூக்கி போடலாம்,
அந்த மாதிரியான ஒர்க் வந்து இந்த இடத்துல பண்ணலாம். அதே மாதிரி எஃபிஷியன்சி சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்க வந்து யார் கூட வேணாலும் கம்யூனிகேட் வச்சுக்கலாம். அங்க வந்து நம்ம ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கான பர்சன் வேணும். கண்டிப்பா அந்த பிளேஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து அவங்களோட மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஒர்க்கோட எபிலிட்டி என்னதுன்னு அவங்க சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஹெட் இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்ப அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, பெஸ்ட் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் அவங்களே வெளியில சொல்லலாம். ஹெட் கிட்ட சொல்லி அத வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. சோ இது இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ல இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மே பி ஹர்டில்ட் இன் அச்சீவிங் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து அச்சீவ் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. இன்டைரக்ட்லி ரெடியூஸ் த எஃபர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு ப்ரொமோட் த கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டை ஈஸியா நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்டை வந்து நம்ம ஈஸியா ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க நிறைய இருக்குது. ஈஸிலி ஸ்ப்ரெட்ஸ் த ரூமர். இங்க வந்து யாருமே வந்து ஹையர் அஃபிஷியல் இல்லாதனால யாரையுமே இந்த இடத்துல நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. அதனால ஈஸியா ஒரு தப்பான ரூமரை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான வாய்ப்புகள், புரளி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க வெல் டிஃபைன்ட், எல்லாமே ஸ்ட்ரக்சரா இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன்டாலாம் இருக்காது. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னதுன்னு பாப்பீங்கன்னா, இங்க வந்து அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப்லாம் இருப்பாங்க. லைக் டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், சூப்பர்வைசன், அந்த மாதிரி தனித்தனி மேனேஜ்மெண்ட் லெவல இவங்க கிரியேட் பண்ணி வச்சு ஸ்ட்ரக்சரா மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனோட பவர் வச்சு மட்டுமே இருக்குமே தவிர லீகலால யாரையும் வந்து அவங்கதான் ஹை அப்படிலாம் வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது. தேர்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி டாஸ்க் இருக்கும், அவங்களுக்கு தனி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு. பட் இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சைடு ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு ஈஸிங்க நம்மளால வந்து இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியா சொல்ல முடியும். அவங்களுக்கான ரோல் என்னது அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஈஸியா நம்மளால வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ இன்டர்பர்சனல். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இதுல வந்து எஃபிஷியன்சி இருக்கும், கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க, டிசிப்ளினா அந்த இடத்த வந்து வச்சுப்பாங்க. ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன இருக்குதோ அதில் ஃபுல்லா வந்து கவர் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சி இருக்கணும், இன்னைக்கு இது பண்ணணும் நாளைக்கு அது பண்ணணும் அப்படின்றது கன்சிஸ்டன்சி, அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பட் அப்படியே ஆப்போசிட் தான் வந்து இன்ஃபார்மல்ல. இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ல அவங்க கேரக்டரிஸ்டிக்கே என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீடமா இருக்கணும், அவங்களுக்குன்னு தனி உரிமை இருக்குது, அவங்க வந்து எந்த விதமான கட்டுப்பாடு தேவையில்லை, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை அவங்க எடுத்து பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மெம்பரை வந்து கொஞ்சம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ல சோஷியல் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் எடுத்துப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த மெம்பரோட ப்ரியாரிட்டி தான், ஆஸ்பிரேஷன் தான் இங்க வந்து ப்ரியாரிட்டைஸா இங்க வந்து வச்சிருக்கிறாங்க. பட் இங்க வந்து அட்டென்ஷன் வந்து லிட்டிலா தான் எடுத்துப்பாங்க, ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. பட் அங்க வந்து அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க இன் இன்ஃபார்மல் ஆர்கனைசிங்ல. செவன்த் பாயிண்ட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஃப்ளோ ப்ரீடிட்டர்மைண்ட் பிளான்டு. இங்க வந்து எல்லாமே ப்ரீடிட்டர்மைண்ட், முன்னாடியே என்னென்ன பண்ணுன்றத வந்து இங்க பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. பட் இந்த கம்யூனிகேஷனை வந்து எதுவுமே ப்ரீடிட்டர்மைண்ட்ல கிடையாது, நேச்சுரலா அப்ப அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அந்த இடத்துல பேசிடுவாங்க. ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டிவ்லி ஷோ டு ரெஸ்பாண்ட் அண்ட் அடாப்ட் த சேஞ்ச். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். பட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனா இது வந்து டைனமிக், வெவ்வேறு வகையானது, வெஜிலண்ட், சரௌண்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அப்ப எதுன்னு தோணுதோ அதை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க தவிர எந்த விதமான ஒரு சப்போர்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது.
அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனல் சார்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஒர்க் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவைடிங் த ஒர்க் ஆக்டிவிட்டி இன்டு த செப்பரேட் ஜாப் டாஸ்க், அதாவது ஒர்க் ஸ்பெசிஃபிகேஷனா ஒவ்வொரு ஒர்க்குக்கு யார் யாருக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்களோ தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஜாபை வந்து செப்பரேட் பண்ணிப்பாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி, அந்த இண்டிவிஜுவலான எம்ப்ளாயி என்னென்ன பண்ணுமே அது பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நம்ம வந்து என்டையரா அலோகேட் பண்ணி அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை வந்து கொடுத்தோம்னா நம்மளோட ஒர்க்கோட அவுட்கமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒர்க்குக்கு யாரு தெரிஞ்சவங்க போட்டா அது ஈஸியா பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான பர்சன், இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்து புரியும். ஃப்ரேமிங் யார் பண்ணுவா, ஸ்லைடிங் யார் பண்ணுவா, பெயிண்டிங், இன்ஸ்பெக்ஷன், ஸ்டிப்பிங், இந்த இந்த அஞ்சுத்துலயுமே 5 வகையான வேலை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேலையை ஈஸியா முடியும். தெரிஞ்சவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தா அவங்க இன்னும் சீக்கிரமா அந்த வேலையை வந்து பண்ணி முடிப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க ஸ்பெஷலைசேஷன்ல. ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் சார்ட் இஸ் அ விர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம கண் நம்ம விஷனா நம்ம வந்து பார்க்கலாம். நேரு வழியாவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் ஆர்கனைசேஷனல் சார்ட். இட் ஷோஸ் த ஆர்கனைசேஷன் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளிக்காட்டுது. இதோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்குள்ளாரதான் வந்து நடக்கும். இதோட பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவைடிங் ஒர்க் டு பி டன் டு த ஸ்பெசிஃபிக் ஜாப் அண்ட் டிபார்ட்மெண்ட். அந்தந்த ஜாப் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் டிவைட் பண்ணணும். அவங்க தகுந்த மாதிரி டாஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். யூனிட் தகுந்த மாதிரியான கோஆர்டினேட்டட் ஜாப் வந்து நம்ம பிரிக்கணும். எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதை வழி நடத்தக்கூடிய ஒரு குரூப்பை நம்ம வந்து உருவாக்கணும். ஃபார்மல் லைனா வந்து இதுல வந்து நடந்துக்கணும். அண்ட் allocate and deploying the ஆர்கனைசேஷனல் ரிசோர்சஸ். எந்த விதமான ரிசோர்ஸையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம அந்த ரிசோர்ஸஸ் நம்ம கரெக்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் சார்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த சார்ட். டாப் டவுன் சார்ட், இதுல இருந்து நீங்க ஈஸியா பிடிச்சிக்கலாம். அந்த ஹெட்லிங்லயே வெர்டிக்கல் சார்ட், மேல இருந்து கீழே வர சார்ட். மேல யாரு இருப்பா, அதுக்கு நடுவுல யாரு இருப்பா, கீழே யாரு இருப்பா. ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிட் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் சிஇஓ மேல இருப்பாங்க, கீழே வந்து வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் பினான்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ரெண்டு பேரு, மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், கண்ட்ரோலர், கேஷியர், மேனுஃபேக்சரிங் மேனேஜர், டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வர ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்க என்னன்னு சொல்லுவோம். 1 மார்க்ல கன்ஃபார்மா கேட்பாங்க. டாப் டவுன் சார்ட் ஆர் வெர்டிக்கல் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன் ஆர்கனைசேஷனல் சார்ட். செகண்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்ல இருந்து இந்த இடத்துல போகணும். லைக் போர்ட் ஆஃப் டைரக்ட், ஹரிசாண்டல் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர், பர்சனல் மேனேஜர், அவங்களுக்கு கீழே அதர் லெவல்ஸ் வந்து இருப்பாங்க. தேர்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலரா இருக்கும். இது வந்து சென்ட்ரிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நடுவுல இந்த சேர் பர்சன், சிஓல நடுவுல இருப்பாங்க. அவங்கள சுத்தி வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், பினான்சியல் மேனேஜர், பர்சனல் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட சப்பார்டினேட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் சார்ட்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டிஃபைன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கை அவங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. இங்க வந்து டியூவலா ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓவர்லாப்பிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து வராது, மிகவும் குறைந்த அளவுல இருக்குன்னு சொல்றாங்க. ஹெல்ப் டு ஐடென்டிஃபை லிமிட் த அத்தாரிட்டிஸ், அத்தாரிட்டிக்கு தகுந்த மாதிரியான லிமிட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு வகையில தான் இருக்கும். ப்ரொவைட்ஸ் அ க்ளூ டு த லைன் ஆஃப் ப்ரொமோஷன், ப்ரொமோஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லைன் ஆஃப் ப்ரோக்ராம் தான் இந்த இடத்துல நடத்துவாங்க.
ஓவர்ஸ்லைட் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைடு. யார் வந்து ஓவர்சைட் வெளியில இருந்து வரவங்களா இருந்தா ஈஸியா நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையில தான் வந்து ஒர்க் நடக்கும். அண்ட் ஒவ்வொரு எம்ப்ளாயி வந்து நீட்டா கைட் பண்ணுவாங்க. அவங்க எந்த விதமான ஒர்க் பொசிஷனுக்கு வந்து ஃபிட் ஆவாங்களோ அந்த மாதிரியான ஒர்க்குக்கு அவங்க ஃபிட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவாய்ட்ஸ் த இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இங்க இருக்காது. அண்ட் நாட் கிளியர்லி டிஃபைன்ட். இங்க வந்து அவ்வளோக்குலாம் கிளியரா நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. மிஸ்லீடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மச் அத்தாரிட்டிஸ், நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைஞ்சிருக்கிறனால அவங்களுக்கு கீழே வர ரெஸ்பான்சிபிள் லெவல் ஆஃப் பர்சன்ஸ் யாருன்றது நமக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குள்ளாரையும் லைக் ஆர்கனைசேஷனல் சார்ட்டுக்கு தகுந்த மாதிரியே தான் இதையும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மெக்கானிட்டிக் அண்ட் ஹியூமனிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து கொடுத்திருப்பாங்க. டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் பவர், பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் பவர்ல வந்து பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஃபார்மல் அத்தாரிட்டி கீழே மட்டும் இது நடக்கும். லைக் அ பிரமிட் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஹைராரிக்கல் அத்தாரிட்டி, இது வந்து ப்ரொமோஷன் பேஸ்டு காம்பிடென்சிக்குள்ளார தான் நடக்கும். இது எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்லி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் காலேஜஸ், யூனிவர்சிட்டி. லைக் காலேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஇஓ இருப்பாங்க, அப்புறம் பிரின்சிபல் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, ஹெச்ஓடி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப் இருப்பாங்க, அது கீழே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் வந்து கரெக்டா இங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கோஆர்டினேஷன் வந்து கண்டிப்பா எம்ப்ளாயிஸ்குள்ளார நடக்கும். ஒரு ரூல் இருக்குதுன்னா கிளியரா டிஃபைன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் அதை வந்து வழி நடத்துவாங்க. இங்க வந்து மேல இருந்து கீழே, அதாவது ஹைராரிக்கி தான் நம்ம இங்க ப்ளே பண்றோம் ஒர்க்க. ஸோ மேல இருந்து கீழே வர ஒர்க் தான் இங்க வந்து ஆர்கனைசேஷன்ல நடத்துவாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்களுக்கான ரைட்ஸை வந்து இங்க வந்து ஸ்டேட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ரைட்ஸும் இந்த இடத்துல வந்து கொடுக்கப்படும். பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் பவர்ல வந்து த்ரோ பேக் ஆஃப் பியூரோக்ரசி ஸ்ட்ரக்சர்ல வந்து லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தடைப்படுது. அண்ட் ஹியூமினிட்டியும் வந்து லேக் ஆகுது, இல்லாம போகுது. மே லீட்ஸ் டு த கான்ஃபிளிக்ட். இதனால வந்து அவங்க கான்ஃபிளிக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கான்ஃபிளிக்ட்னா லைக் ப்ராப்ளம்ஸ் ஆர் மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அவுட்புட் ஆஃப் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் ஃபுல்லா நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்றோம். இதை வந்து மோஸ்ட்லி எதை மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா நாலேஜ் பேஸ்ட் அத்தாரிட்டி. யாருக்கு அதுல முழுமையான நாலேஜ் இருக்குதோ அவங்கள மட்டும்தான் வந்து இதை எடுத்துப்பாங்க. அண்ட் கார்பரேஷன் இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆர் நோ ஹைலி டிஃபைன்ட். யார் யாருக்கு எந்த ரோல்ஸ் ஹையா டிஃபைன் பண்ண மாட்டாங்க. டாஸ்க் வந்து கண்டினியூஸா ரீடிஃபைன் பண்ணிட்டே இருப்பாங்க, மாத்திட்டே இருப்பாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் கண்ட்ரோல். யார் வேணா இந்த இடத்துல நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஹையர் லெவல் அத்தாரிட்டி போய் அதை கண்ட்ரோல் எடுத்துக்கலாமே தவிர இங்க எதுவுமே சென்ட்ரலைஸ்டு கிடையாது. யாருமே அவங்க சொல்றத நடத்தணும் அப்படின்ற ஒரு ஹெட் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. குவிக்லி டெசிஷன் மேக்கிங், சீக்கிரமா டெசிஷன் மேக்கிங் இடத்துல நடத்தப்படுமே தவிர அவங்க பெர்மிஷன் தேவைப்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. லிட்டில் ரிலையன்ஸ் ஆன் ஃபார்மல் அத்தாரிட்டி. ஃபார்மல் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஒரு சின்ன வகையான ஒரு லிட்டில் டிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் த ஃபார்மேட்டிங் ஆஃப் அ குரூப் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஈஸியா வந்து சொல்லலாம். மேல வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் சிஇஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெப்யூட்டி சிஇஓ, அவங்களுக்கு கீழே சபார்டினேட் சிஇஓ இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து மிடிகேஷன் மேனேஜர், ஆபரேஷன் மேனேஜர்,
ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனல் ஸ்பெஷாலிட்டிஸ், கோஆபரேட்டிவ் அட்வைஸ் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஸ்பெஷலைஸ்டு அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து மெடிகேஷன் பிளானிங் அண்ட் ரிசர்ச் யூனிட் இருக்கும். ப்ரிப்பரேட்டரிஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் யூனிட் இவங்களுக்கு கீழே இருக்கும். தேர்ட் ஒன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிட்டி அவுட்ஸ்டாண்டிங் யூனிட் இவங்களுக்கு கீழே இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஸ் யூனிட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் இவங்களுக்கு கீழே இருக்கும். அதுக்கு ஒரு பேஸ்ட் ஆன் ஃபார்மேட்டிங் ஆஃப் அ குரூப், இதுல வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஹை டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். மேல இருக்கிற ஹை கண்ட்ரோல் வந்து கீழே இருக்கிறவங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எம்ப்ளாயிக்குள்ள வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். இதனால வந்து நீங்க உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒர்க்கும் நமக்கு ஈஸியா முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஐசோலேட் நீட் டு பி நேரோ பெர்ஸ்பெக்டிவ். நம்ம நேரோ பெர்ஸ்பெக்டிவ்லயே பாக்குறதுனால ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து செட் ஆகாம நம்மளுக்கு இருக்கலாம். அண்ட் இன்டர் டிபெண்ட், நம்மளுக்கு ஒருத்தவங்க கீழே நம்ம ஒர்க் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால ப்ராப்பர் கம்யூனிகேஷன், நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டுமே நம்ம இருக்கிறனால பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் கூட நம்மள கம்யூனிகேஷன் வைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கிறனால we can't communicate with the other departments. Based on formal of group அப்படி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். டிவிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அவுட்புட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை வந்து அவுட்புட் தான் நம்ம வந்து ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஈச் டிவிஷன்ஸ், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் இருப்பாங்க. பட் அவங்க டிஃப்ரெண்ட் லெவலை வச்சு லைக் காம்படிஷன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே குரூப் இன்னொரு இடத்துல இருக்கும், பட் ஆனா என்னது அதுக்குள்ளார இருக்கிற டிஃபரன்சியேஷன் நம்மளால பார்க்க முடியும். லைக் எக்ஸாம்பிள் ஓனர் ஆர் பிரசிடென்ட் மேல இருப்பாங்க, இங்க வந்து ரிலீஜியஸ் 1 ரிலீஜியஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சேம் குரூப் தான் இங்கே அங்கேயும் இருப்பாங்க. லைக் மார்க்கெட்டிங் ஆபரேஷன் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் ஆபரேஷன் அண்ட் ஃபினான்ஸ். லைக் எக்ஸாம்பிள் இங்க 2 பேருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க 2 பேர்ல யார் நல்ல ப்ராஜெக்ட் பண்றாங்களோ அதை அந்த இடத்துல ப்ரியோரிட்டைஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேன் பி டிக்ரீஸ்ட் வித்தவுட் த ப்ராப்ளம். சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து எப்ப வேணாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். பிகாஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கூட நிறைய பேர் வந்து சேர்க்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே மாதிரி இம்ப்ரூவ் த எபிலிட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்ஸ். நம்ம ஈஸியா வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளார கம்யூனிகேட் பண்றதுனால நம்மளால ரெஸ்பான்ஸ் ஈஸியா கஸ்டமர் கூட பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் நம்ம எஃபெக்டிவா போகும். பிகாஸ் ஒரே டிபார்ட்மெண்ட் இன்னொரு இடத்துல இருக்கும் போது நம்ம அவங்களோட இவங்க நல்லா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் நீட்டா அண்ட் எஃபெக்டிவா போகும் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், காம்படிஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் 2 பேருமே ஒரே விஷயம் பண்ணும் போது வேற வேற டிஃப்ரெண்டா நம்ம கொடுக்கும் போது யார் இதுக்கு அதிகமா வந்து எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்கன்ற காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும். ஃபார்முலேஷன் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்காம அதே மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸா நம்ம பிரிச்சு பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் வந்து அங்க இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கு. ஸோ கண்ட்ரோல் விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் லேக் ஆகும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் குரூப், பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் குரூப்ல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்தையும் கலந்துதான் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைக் சாம்பிள் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் நம்ம படிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து தெரியும். லைக் 4 rows and 4 columns. அது ரிலேட்டடா வச்சுதான் இந்த ஸ்ட்ரக்சரே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். பிரசிடென்ட் இருப்பாங்க, லைக் டைரக்டர் ஒரு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீட்டா இந்த இதுல உங்களால பார்க்க முடியும் பாருங்க. டைரக்டர்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட், இதுல வந்து விபி டிசைன் இருப்பாங்க, விபி மேனுஃபேக்சர், விபி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபினான்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், அதுதான் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா இங்க ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சினா இவங்க வந்து ஹெட்னு வச்சுக்கலாம். லைக் டிஎல் மாதிரி வச்சுக்கலாமே, ஹெட் டீம் லீடர் மாதிரி வச்சுக்கலாமே. அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க நம்ம எப்ப வேணாலும் இந்த வைஸ் பிரசிடென்ட் கீழே வருவாங்க இல்லையா, எப்ப வேணாலும் அவங்க வந்து செக் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க.
டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் குரூப். இதுல வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் த பெட்டர் பிளானிங், கரெக்டான பிளானிங் வந்து இங்க இருக்கும். ஃபிளெக்சிபிளா இங்க நம்ம ஒர்க் பண்ணலாம் அண்ட் ரிசோர்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஸ்கில்ல நம்மளால வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட் கொடுக்கறனால நம்மளுக்கு காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அது காம்ப்ளெக்ஸாவும் இருக்கும். பிகாஸ் நம்ம ரெண்டு வகையான ஹையர் அத்தாரிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து விபி வைஸ் பிரசிடென்ட்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணும், அட் த சேம் டைம் ப்ராஜெக்ட் டீம் லீடரையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும். ரிலேஷன்ஷிப், அதனால ரிலேஷன்ஷிப் வந்து காம்ப்ளிகேட் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. டெசிஷனும் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங்கும் கொஞ்சம் டிலே ஆகும். பிகாஸ் நம்ம ரெண்டு பர்சனை தாண்டி தான் அந்த டெசிஷனை வந்து இங்க அப்ரூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கறனால ரெண்டு பேர்த்தோட டெசிஷன் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கேட்கணும். அடுத்தது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் குரூப். இது வந்து டீம் ஸ்ட்ரக்சர் லைக் ஷிஃப்ட் எம்ப்ளாயிஸ். எப்போ வேணா நம்ம எம்ப்ளாயி வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து ஷிஃப்ட் ஆகும் இல்லையா எம்ப்ளாயிஸ், அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இதுதான் இதோட என்னதுன்னு பாத்தீங்கன்னா டயக்ராம். பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் குரூப் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர் டிப இது வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் கான்ஃபிளிக்ட வந்து ரெடியூஸ் பண்ணும். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து ரெடியூஸ் பண்ணும். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இது வந்து ரெடியூஸ் பண்ணும். எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்குள்ள போறதுனால அவங்களால எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாயலிட்டி லெவல எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சுயநலமா தான் யோசிப்பாங்க. அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்த ஒரு இடத்துல நம்ம கத்துக்க போறது கிடையாது. வி ஆர் இன்டர்சேஞ்சிங் அவர் டிபார்ட்மெண்ட், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க டிபார்ட்மெண்ட். அப்ப அது கத்துக்கிறதுக்கான டைமும் அந்த இடத்துல என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டீம் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் குரூப் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்னா ஒரு இடத்துல வந்து ஒரு நியூ சோர்ஸ் இருக்கும், அது வந்து அவுட் சோர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த எடுத்துப்பாங்க. டேக் த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் நீங்க டயக்ராம் போட்டு காமிச்சாதான் உங்க ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கும், மார்க்ஸும் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த எந்த இதையும் நீங்க வந்து விட்டுறாதீங்க, டயக்ராம்ஸையும். டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் குரூப்ல வந்து டீம் ஸ்ட்ரக்சர்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், காஸ்டிங் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் டிஸ்அட்வான்டேஜ்னா சப்ளை வந்து இங்க ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கும். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அந்த மாதிரி ப்ரெடிக்ட் நம்மளால பண்ண முடியாது. ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம இந்த இடத்துல யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் லைன் அண்ட் ஸ்டாஃபிங் அத்தாரிட்டியோட ஸ்டாஃபிங் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்டலைசேஷன் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். லைன் அத்தாரிட்டினா லைனா குரூப் ஆஃப் இருப்பாங்க. டைரக்டாவே நம்மளால வந்து அட்டைன் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்டிவ் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். லைக் மேனேஜிங் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், பிளான்ட் சூப்பர் இன்டென்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே. ஃபார்மன் ஷாப் ஏ, பி அண்ட் சி. இந்த லைன் அத்தாரிட்டினால வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் சுப்பீரியர் வந்து பாத்தீங்கன்னா அத்தாரிட்டியை டைரக்டாவே வந்து அவங்க சபார்டினேட் கிட்ட இருந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இதனால வந்து ஆர்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து நீட்டா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லைன் அத்தாரிட்டி என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அத்தாரிட்டி லெவல் நம்மளுக்கு கிளியரா இருக்கும். சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா கிடைக்கும். யார் என்ன வந்து கம்யூனிகேஷன் கொடுத்தாங்களோ நம்ம ஈஸியா நம்ம அதை இது பண்ணி ஆப்ஜெக்டிவ் நம்மளால வந்து கம்பெனியோட கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். டிசிப்ளினும் ஈஸியா வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃபிளெக்சிபிள். நம்மளால ஈஸியா ஃபிளெக்சிபிள் பண்ண முடியாது. யார் யார் எந்தெந்த ஒர்க்ல இருக்கிறாங்களோ அந்த ஒர்க் அவங்க வந்து பார்த்துதான் ஆகணும். நெக்லிஜியன் அந்த இடத்த வந்து ஒர்க் வந்து நம்மளால விட முடியாது. அந்த ஒர்க்கை நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும். யார் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒர்க்கை அவங்க பண்ணிதான் ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்டாஃப் அத்தாரிட்டி அப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப்லைன் அத்தாரிட்டியோட இட் இஸ் அ லைன் அத்தாரிட்டியோட அட்டைனிங் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஆர்கனைசேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஜெக்டிவ் நோக்கங்களை வந்து இவங்க அட்டைன் பண்ணா மட்டுமே போதும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாஃபிங் அத்தாரிட்டியில வந்து அட்வைஸ் வந்து எப்படின்னு கொடுத்தாங்க லைன் அத்தாரிட்டிக்கு வந்து கேரி ஆன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இது பார்க்கலாம்.
எப்படி குடுத்துருக்காங்க? லைன் ரிலேஷன்ஷிப், ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப் குடுத்துருக்காங்க. பிளான் மேனேஜர் கீழ இன்ஜினியரிங் அண்ட் ஹெச்ஆர் இருப்பாங்க. உங்களுக்கு கீழ புரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. புரொடக்ஷன் மேனேஜருக்குள்ளார சூப்பர்வைசர் கீழ ஃபுல்லா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இப்படிதான் வந்து ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்து கிளியரா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அட்வைசரி ஸ்டாஃப் அத்தாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அட்வைசர் நீட் அண்ட் கிளியரா லைக் லைன் மேனேஜரா வந்து இங்க அசைன் பண்ணிடுவாங்க. இங்க கம்பல்சரி ஸ்டாஃபிங் கன்சல்டன்சி வந்து கரெக்டா வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் டெசிஷன்ஸும் இங்க வந்து கரெக்டா வந்து மேக் பண்ணுவாங்க. அண்ட் கோ அத்தாரிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் வில் பி கிவன் அ கம்ப்ளீட் அத்தாரிட்டி டு டேக் அ டெசிஷன். ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு ஃபுல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஃபுல் அத்தாரிட்டியுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. அதனால இதுக்கு வந்து ஸ்டாஃப் அத்தாரிட்டி அப்படின்ற பேரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் அத்தாரிட்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணுவாங்க, கஷ்டத்தை ரெடியூஸ் பண்ணிட்டு இனோவேஷனுக்கு வந்து புது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா நடக்கும். அண்ட் வீக்னஸ் லைன்ஸ் அத்தாரிட்டியும் நம்ம வந்து மேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஸ்டாஃப் அத்தாரிட்டி அவங்க எடுக்கக்கூடிய வீக்கல் லைனால அந்த லைனே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா வரக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கு. டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து டிவிஷன் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து லார்ஜ் மோனோலிட்டிக் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. இன்டூ ஸ்மால் அண்ட் ஃபிளெக்சிபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப்பா இங்க இருக்கும். ஸ்மாலாவும் இருக்கும், பட் ஆனா என்ன அது ரொம்ப லாங்கான ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப்பை தான் வந்து இங்க டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அட்டானமஸா இங்க இருப்பாங்க. அண்ட் எல்லாமே ஒருமிச்சு ஒன்னாவே இருப்பாங்க. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும். பிளஸிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க. ஈஸியர் ஃபார் அப்ரைசல் ஐடென்டிஃபிகேஷன், ஈஸி யார்கிட்ட வந்து அப்ரைசல் கொடுக்கணுமோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அப்ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் பட்ஜெட்டோட ப்ரிப்பரேஷனு, கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல டிபார்ட்மெண்டலைசேஷன்ல ஈஸியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிபார்ட்மெண்டலைசேஷன்ல வந்து டைப்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பை நம்பர்ஸ்னா பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு தகுந்த அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை வந்து பிரிப்பாங்க. லைக் மிலிட்ரியில எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன்ல டிவிஷன் ஏ, டிவிஷன் பி, டிவிஷன் சி அப்படின்னு கொடுத்து பிஎஃப்எஸ், சென்ட்ரல் சர்வீஸ் போலீஸ், டியூட்டி இன்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியா நம்ம வந்து சிபிஐ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது நம்ம ஈஸியா பிரிச்சா அவங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை அவங்க பிரிச்சு நமக்கு தந்துருவாங்க. லைக் இன் மிலிட்ரி டிபார்ட்மெண்டலைசேஷன் டைப் 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டலைசேஷன் பை டைம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை வந்து நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் பேஸ். மார்னிங் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து யார் யார் ஒர்க் பண்ணணும், செகண்ட் வீக்ல யாரு எந்த டைமிங்ல ஒர்க் பண்ணணும், லைக் டே, வீக், அந்த மாதிரி நைட் ஷிஃப்டா, ஈவினிங் ஷிஃப்டா, மார்னிங் ஷிஃப்டா, இல்ல டே ஷிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் வைஸ் வந்து பிரிக்கிறதா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைம். இந்த டைம்னால பிரிக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னா 24/7 வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்ட் டைம் ஒர்க்குமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் சூப்பர்வைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ட் டிபார்ட்மெண்டலைசேஷன் பை ஃபங்க்ஷன் இங்க வந்து ஃபங்க்ஷனல் மெத்தட்ல தான் எடுக்கிறாங்க. லைக் ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து லாங்கா சொல்லலாம். லைக் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எம்டி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லைக் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், பர்சனல் டிபார்ட்மெண்ட். மார்க்கெட்டிங்னா மார்க்கெட் ரேட்டிங் தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். பர்சனல் டிபார்ட்மெண்ட் லைக் ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் லேபர். இதே
ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஃபினான்ஸ் பிளானிங், பட்ஜெட், ஜெனரல் அக்கவுண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பை ஃபங்க்ஷன். பை ஃபங்க்ஷன்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கும், என்ஷூர் பண்ணுவாங்க. இங்க வந்து அத்தாரிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை வந்து கண்டிப்பா இங்க வந்து கொடுப்பாங்க. அண்ட் கோஆர்டினேஷன் இங்க வந்து குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க லேக் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிகாஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்மளால போக முடியாதனால அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்டலைசேஷன் டைப்ல 4 வந்து டிபார்ட்மெண்ட் பை டெரிட்டரி. அந்தந்த டெரிட்டரிக்குள்ள மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராபிக்கல் ஃபங்க்ஷனல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க, மேனேஜர் டைரக்டர் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே வந்து நார்த்தன் ரீஜியன், வெஸ்டர்ன் ரீஜியன், சென்ட்ரல், ஈஸ்டர்ன், நார்த்தன் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஏரியால தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச் டெல்லியில இருக்குதுன்னா ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்குன்னா பிரான்ச்சஸ் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். லைக் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி துபாயாவும் இருக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸும் நம்ம எடுத்துக்கலாமே, அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா இது வந்து ஸ்கேல் அப் வந்து ஈஸியா பண்ணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து இம்ப்ரூவ் தான் ஆகுறோம். ஸ்கேல் அப் வந்து இம்ப்ரூவ் ஆகும், காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், ஆப்ரேஷன் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நம்ம வந்து வெவ்வேறு பிரான்ச்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். அண்ட் அந்த மேனேஜருக்குள்ளார வந்து நம்ம ஒர்க்கை வச்சுக்கணும்னா அது ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி மேனேஜர் கிட்ட நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் மை பி அ டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் பை கஸ்டமர். கஸ்டமருக்குள்ளார எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு நீட்ஸுக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்டா பிரிச்சிருவாங்க. ஒன்னு வந்து ஃபாரின் கஸ்டமர் இருப்பாங்க, இன்னொன்னு டொமஸ்டிக் நம்ம உள்ளூர் கஸ்டமரா இருப்பாங்க, இன்னொன்னு ஹோல்சேல் நம்ம வச்சிருப்போம் அவங்க ஹோல்சேலா வந்து வாங்குறவங்களா இருப்பாங்க அந்த கஸ்டமர். ஒன்னு வந்து ரீட்டைல், நான் கொஞ்சமா கொஞ்சமா நிறைய நிறைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 to 20 பீஸ் அந்த மாதிரி. பட் ஹோல்சேலா டன் கணக்குல அந்த மாதிரி வாங்குவாங்க. டொமஸ்டிக் கஸ்டமர்னா நமக்கு நார்மல் சேல் பண்றவங்க. ஃபாரின் கஸ்டமர் வெளிநாட்டுல இருந்து கூப்பிடுவாங்க இல்லையா, கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சிருவாங்க. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை நம்மளால பண்ண முடியும், மார்க்கெட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னதுன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்மளோட எக்ஸ்போர்ட்டோட நீட்ஸ் என்னது நம்மளால தெரிஞ்சிருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்அட்வான்டேஜஸ்ல இருக்குது, அது வந்து குறைவு. ப்ராப்ளம் என்னென்ன இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதுன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளால கரெக்டா வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்தும் போது. டிபார்ட்மெண்டலைசேஷனோட டைப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் நம்ம கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம இருக்கிறோம்னா லைக் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாமே. லைக் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லுல இருக்கிறோம்னா லைக் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், டையிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், வீவிங் டிபார்ட்மெண்ட், பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட். அதுதான் இந்த ப்ராசஸா வரும் இல்லையா, லைக் ஃபுட்டுலயும் அதே மாதிரிதான். ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அதை எண்டு பண்ற வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம இந்த ப்ராசஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நம்ம ஈஸியா ஆப்டிமைஸ் அதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் நம்ம வந்து நீட்டா நம்ம யூட்டிலைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கேட்காம சொன்ன பேச்சு கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். கான்ஃபிளிக்ட் ப்ராப்ளம் இருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டலைசேஷன் பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்னா 2 வீலர் டிபார்ட்மெண்ட், 3 வீலர் டிபார்ட்மெண்ட், 4 வீலர் டிபார்ட்மெண்ட், 5 வீலர் டிபார்ட்மெண்ட் அந்த ஹெவி மோட்டார்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும் இல்லையா, இது வந்து ப்ராடக்ட் உற்பத்தி பண்ற ஒரு பொருள். அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை வந்து பிரிக்கிறதா இந்த டிபார்ட்மெண்ட் பை த ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து இண்டிவிஜுவலான ஃபங்க்ஷன் தான் எடுக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் இப்ப சைக்கிள்னா சைக்கிள் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. பட் மோட்டார் சைக்கிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது, மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி. இப்போ வந்து வெஹிக்கிள் எடுக்கும்போது 2, 3, 4 ஹெவி மோட்டார்ஸ் அப்படிலாம் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஹோண்டா கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் மெட்ரிக் ஆர்கனைசேஷன், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதே தான் மேட்ரிக்ஸ் மாரியே தான் இருக்கும். 2 ஹெட் இருப்பாங்க. அதுக்குள்ளார இருக்கிற வொர்க்கர்ஸ் என்னது எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. லைக் ப்ராஜெக்ட் டீம் லீடருக்குள்ள ஒரு 4 பேர் போட்டாங்கன்னா, அந்த 4 பேருமே ஒரு மேனேஜர் கீழ தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனா கோஆர்டினேட் பண்றது யாரு? ப்ராஜெக்ட் லீடர். ப்ராஜெக்ட்ஸ நமக்கு வந்து மேனேஜ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய் மேனேஜ் கேன் பி எஃபெக்டிவ்லி மேனேஜ். நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றோம் எம்ப்ளாயி, பட் அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டா எடுத்துட்டு கொண்டு போவாங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்றதுதான் நம்ம வந்து ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இன்க்ரீஸ் இட் ரெடியூஸ் ஆப்ரேஷன் காஸ்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோமோ அதே மாதிரி ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். அண்ட் பட் சம்டைம்ஸ் வைடர் ஸ்பேன் லெஸ்ஸர் கேன் பி எஃபிஷியன்சி ஆஃப் த கண்ட்ரோல் கீழே வரனால தான் நம்மளால அந்த ஒர்க்கை ஈஸியாகவும் காஸ்ட்டை கம்மி பண்ணி அந்த ஒர்க் நம்மளால ஈஸியா முடிக்க முடியும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. மெம்பர்ஸ் அட் ஈச் லெவல் லைக் அஷ்யூம் வந்து பண்றாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே 4 பேரு 16 பேரு. அதாவது ஒருத்தர் கீழே இருக்கிற அந்த சப்பார்டினேட்ஸோட லெவலை வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆப்ரேட்டிவ் பண்றதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 4096 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்பேன் இருக்குது இல்லையா, லெவல்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அது எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறத இந்த இடத்துல ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வச்சு எவ்வளவு ஒர்க்கை நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து அஷ்யூம் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 லெவல்ஸா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 8 லெவலா வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, 2வது லெவல் 4 பேர் மட்டும் இருந்தா அந்த 4 பேர் வந்து 16 பேரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த 16 பேர் வந்து 64 பேரை வந்து பார்த்துக்கணும், மேனேஜ்மெண்ட் பண்ணும். அந்த 64 பேர் 256 பேரை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி 1024 மெம்பர்ஸ் 256 மெம்பர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி 1024 மெம்பர்ஸ் 4096 மெம்பர்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணும். இது வந்து ஒரு அசம்ஷன். இதுல வந்து 4 பேர் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இவ்வளோ பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் அஷ்யூமிங் பி என்னதுன்னு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் கீழே அங்க 4ன்னு கொடுத்துருக்க இடத்துல இந்த இடத்துல 8 வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல அப்படியே கம்மியாகும் லெவல். லைக் 8 பேர் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது 64 மெம்பர்ஸ் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. 64 மெம்பர்ஸ் 512 மெம்பர்ஸ் மேனேஜ் பண்ணி 512 மெம்பர்ஸ் 4096 மெம்பர்ஸ் நம்மளால வந்து என்னது மேனேஜ் பண்ண முடியும். இதனால லெவல்ஸ் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும், மெம்பர்ஸையும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் கேதரிங் அத்தாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் டு டெசிஷன் மேக்கிங். அந்த அத்தாரிட்டிக்கு ரைட்ஸை வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு அந்த பவரை வந்து தர மாதிரின்னு வச்சுக்கலாமே. அந்த அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சூப்பர்வைசர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர், டிசிஷன் மேக்கிங்கோட அந்த பவரை வந்து அந்த இடத்துல கொடுக்கறது தான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நம்மளோட பவர் அவங்களுக்கான அந்த அத்தாரிட்டி லெவலை கொடுத்து அவங்க டெசிஷன் மேக்கிங்கான ரைட்ஸ் அந்த இடத்துல நம்ம ஒப்படைக்கும் போது நம்மளுக்கான டாஸ்க்கும் முடியும், ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா மெயின்டைன் ஆகும். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் வந்து இருப்பாங்க. இது வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வந்து இந்த இடத்துல கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஜாப் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த அத்தாரிட்டி அவங்க கிட்ட கொடுக்கும் போது அந்த கொடுத்துருக்கிற ஹேண்டில் சுச்சுவேஷனே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வச்சிருக்கிற பவர்னால அவங்களோட அத்தாரிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணாதான் அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிளா எடுத்து அந்த ஒர்க்கை வந்து ப்ராசஸ் பண்ண நம்மளால முடியும். இப்படிதான் ஒரு ப்ராசஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து அப்ரூவ் ஆகும்.
ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆக்சஸ் நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்கன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? ரிஸ்க்ன்றது கண்டிப்பா இருக்கும். சோ அந்த ஒர்க்க வந்து ஓவர்லோடு நெறைய ஒர்க்க வந்து குடுப்பாங்க. டீம் ஆக்டிவிட்டியா பண்ணி அந்த ஒர்க்க நம்ம செஞ்சு முடிக்கிறோம். செஞ்சு முடிக்கும்போது அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் அந்த இடத்துல வந்து வருதா இல்லையா? அப்படின்றத வந்து ஆம், நம்ம வந்து கான்செப்சுவலைஸா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஒர்க்கையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? டெலிகேட் ரொம்ப ரொம்ப நம்ம அத சேஃப்டியா ஹேண்டில் பண்ணி அதை நம்ம மூவ் அவுட் பண்ணணும். டெலிகேஷன் எப்படி ப்ராசஸ் ஆகும்? செகண்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டி டு சப்பார்டினேட்ஸ். ஒவ்வொரு சப்பார்டினேட்ஸ்க்கும் கிளியரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னது அப்படின்றது தெளிவா சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டியை லிமிட்டடா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் டார்கெட் டு எக்ஸ்பெக்டட் லெவல் நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு லெவலையும் நம்ம அந்த இடத்துல சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். கேரன் granting of authority to perform the duty. Granting of authority னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒபிஷியலா அந்த அத்தாரிட்டி கிட்ட நம்ம வந்து சொல்றோம். நம்ம சபார்டினேட்ஸ்க்கு அந்த அத்தாரிட்டி நம்ம கொடுத்து அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம கமெண்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒர்க்கை நம்ம வந்து நடத்தி முடிக்கிறோம் இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? இதுதான் வந்து தேர்ட் ப்ராசஸா வந்து சொல்றாங்க. பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம கேட்டோம். பட் இப்ப நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்லி அதை கமெண்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கிரியேஷன் ஆஃப் ஆப்ளிகேஷன். டெலிகேஷன் வில் டேக் தி இன் சார்ஜ். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சார்ஜ் எடுத்துப்பாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் அண்ட் ஆக்டிவிட்டியை அவங்க வந்து நடத்தி காமிப்பாங்க. ஆக்டிவிட்டியை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டெலிகேஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பேர்டனை வந்து நம்ம இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபேக்கல்டிஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் ஸ்கில்ல நம்ம அவங்க கிட்ட நம்ம கொண்டு வர முடியும். அண்ட் ரன்னிங் த பிரான்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம வந்து ரன் பண்றோம். மல்டிபிள் பிரான்ச் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்கவுங்க டேலண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜரை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களோட கமெண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம கேட்கற மாதிரி இருக்கிறனால அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க்கை நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஃபெயிலியர் வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஸ்கில் தெரியாம இருக்கலாம். அதனால அவங்களோட ஒர்க் வந்து டிலே பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அண்ட் ஒர்க்கருக்குள்ளார வந்து ப்ராப்ளம் அக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அண்ட் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நடுநிலைமையில இருப்பாங்க. அந்த ஒர்க்கை வந்து மத்தவங்க ஒர்க் பண்ற மாதிரி லைக் சபார்டினேட்ஸ் வந்து அதை எடுத்து கொண்டு போய் ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் அ சென்ட்ரலைசேஷன் மீனிங் இதுதான். அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு ஒர்க் தான் இங்க வந்து நடக்கும். பிகாஸ் நடுநிலைமையில இருக்கிறவங்கள பார்த்தா மத்தவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஆபரேஷன் காஸ்டிங் ரொம்ப கம்மி. அண்ட் கோஆர்டினேஷனும் வந்து இங்க கரெக்டா என்ஹான்ஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் மட்டும்தான் இங்க வந்து எடுத்து நடத்துறதுனால டெஸ்ட்ராய் ஆறதுக்கான அந்த ஒர்க் வந்து கரெக்டா நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஓவர் பர்டன் அந்த ஒரு பர்சனுக்கு மட்டுமே இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல ஓவர் பர்டன் இருக்கிறனால நம்மனால வந்து ரோட்டீனான ஃபங்க்ஷன் நடத்த முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட். அண்ட் கம்யூனிகேஷன் கேப் வந்து நம்மளுக்கு இங்க நல்லாவே நடக்கும். பிகாஸ் ஒருத்தர் வந்து எடுத்து நடத்துறதுனால கம்யூனிகேஷன் கேப் வில் பி த மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன். அண்ட் கஸ்டமர் அதாவது கஸ்டமர் வந்து அவே பண்ணி நம்ம வந்து வைக்கிறதுக்கான சான்சஸ் இங்க ரொம்ப ரொம்ப அதிகம். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பேர் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கிட்ட இருந்து டவுன் டு லெவல் வேர் த ஒர்க் டு பி பெர்ஃபார்ம். நம்ம ஒர்க்கை வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த நீட்டா வந்து ஹைராரிக்கி சார்ட் வச்சு நம்ம வந்து ஈஸியா சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் அண்ட் போர்டு வந்து கொடுக்குறாங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லைக் கான்ட்ராக்ட் டெவலப்பர்ஸ், ஆஃபீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஆஃபீஸர் சப்போர்ட் ஆஃபீஸர், கம்யூனிகேஷன் ஆர்கனைசர், ஈவெண்ட் ஆர்கனைசர், ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் வந்து டிவிஷனா இங்க வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க.
அந்த ஒர்க் பண்றதுக்காக மட்டும். இவங்களோட கேட்டகரிஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் அதுன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர் ஆட்டிடியூட் அண்ட் சைக்காலஜி வந்து இங்க ஈஸியா நம்மளுக்கு பிலாசபி வந்து ஈஸியா நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும். அண்ட் மேனேஜரோட ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம அதிக லெவல்ல எம்ப்ளாயி கிட்ட வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மேனேஜர் கிட்ட இருந்து கத்துக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் டெசிஷன் வந்து இங்க மேக் பண்றதுனால லோ லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாகும். லோ லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால டெசிஷன் மேக்கிங் அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம் இல்லையா? டீசென்ட்ரலைசேஷன் அது கீழ இருந்து மேல. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைவர்சிபிகேஷன், எல்லா பேத்துக்கிட்ட இருந்தும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெசிஷன் என்னது நம்மளால கேட்க முடியும். ஹையர் மோட்டிவேஷன் எம்ப்ளாயி கிட்ட இருந்து வரனால அவங்கள ஹை மோட்டிவேட் பண்ற மாதிரியான விதத்துல இருக்கும். எஃபெக்டிவ் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலும் நம்ம வந்து எஃபெக்டிவா ஏன்னு சொன்னா நம்ம கீழே இருக்கிற லோ லெவல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்டு எடுத்துக்கிறனால அவங்களோட கண்ட்ரோல் நம்மளுக்கு ஈஸியா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரிஸ்க்கும் மினிமைஸ் ஆகும். மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியா வந்து டெவலப்மெண்ட் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாயி கிட்ட இருக்கிற கான்ஃபிளிக்ட், மேல் அதிகாரிங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கட்டாருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. டீசென்ட்ரலைசேஷனும் டெலிகேஷனுக்கான வித்தியாசம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, டெலிகேஷன் இஸ் இன்ட்ரெஸ்டட் பை த அத்தாரிட்டி ஃப்ரம் த ஒன் டு அனதர். டெலிகேஷன் அது மேல இருக்கிறவங்க சொல்றது கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க. பட் டெலிகேஷன்ன்றது பாத்தீங்கன்னா வைடா வந்து பிரியுது, பெரிய லெவல்ல பிரியுது. லைக் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வைடரா யோசிக்கிறாங்க. ஒருத்தர் கீழே ஒருத்தரும் இல்லாம முழுமையா யோசிக்கிறதா இங்க வந்து டிஃபரன்சியேஷன் நமக்கு வந்து தெரிவிக்குது. டெலிகேஷன் வர்சஸ் டீசென்ட்ரலைசேஷனோட எசென்ஷியலிட்டி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து டெலிகேஷன்ல மேண்டேட்டரியா ஆர்கனைசேஷன் எப்படி நடத்துமோ அந்த மாதிரி தான் நடத்துவாங்க. பட் டீசென்ட்ரலைசேஷன் வந்து அது ஆப்ஷனல் தான். ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லா பேத்தையுமே ஒன்னா யோசிச்சு செய்யற முடிவை தான் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். வேற ஏதோ சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணாலும் நீங்க வந்து கீழே வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தவங்க ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ரிவிஷன் டைம்ல. அண்ட் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு வேணும்னாலுமே என்கிட்ட கேளுங்க. ஐ வில் ஷோ. அண்ட் கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலுமே யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ வில் அப்லோட் இன் திஸ் சேனல். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். Thank you for watching this video with Learn With Me Academy by Aishwarya. Thank you for watching.